விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்களோட வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு அதை பத்தி கருத்து தெரிவிச்சதை பத்தி இப்ப ரீசெண்டா சமுத்திரக்கனி அவர் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. தான் பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தர் வீடியோ எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. நடிகை ஒருத்தர் கூட திருமணத்தை மீறிய உறவுல விஜய் இருக்கிறதா சொல்லி விஜயோட மனைவியார் கூட சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த மனு மீதான வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்கள பத்தியும் விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இவங்கள பத்தியும் பல பேர் கருத்து தெரிவிச்சு ஒரு சில பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சில பேர் அந்த கருத்துக்கு சர்ச்சையான கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடிகர் பார்த்திபன் விஜய் அப்புறம் த்ரிஷா பத்தி கருத்து தெரிவிச்சு சர்ச்சையை ஏற்படுத்தினாரு. அதுக்கு த்ரிஷா பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டு பார்த்திபனும் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே திருமண நிகழ்ச்சியை கலந்துக்கிட்ட அந்த வீடியோ பயங்கரமா ஷேர் செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோல சமுத்திரக்கனியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ வைரலா இருக்கு. அந்த வீடியோல சமுத்திரக்கனி கோபமா, விளையாட்டா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ அவங்கள கூட்டிட்டு வருவ, ஏதோ வந்தாலும் 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கியா, யாரை நீ பழி வாங்குற, எதுக்கு இந்த போஸ், நல்லா இருந்துச்சு, இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாதுன்னு கட்சிக்காரனே சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கனி அந்த வீடியோல ரொம்ப கோபமா பேசியிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் பேசுனதை பத்தி ஒருத்தர் வீடியோ எடுத்து தனக்கு தெரியாம இல்ல, எனக்கு தெரிஞ்சுதான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது அந்த தம்பி வீடியோ எடுத்தது எனக்கு தெரியும், நான் ஆரம்பிக்கும் போது என்ன பேச ஆரம்பிச்சனோ அதை அவர் வீடியோ எடுக்கல, நான் பேசி முடிக்கும் சமயத்தில் அந்த வீடியோவை எடுத்து சர்ச்சையை ஏற்படுத்திட்டாரு. அந்த தம்பி மேலேயும் தப்பு கிடையாது. அவர் கையில போனை எடுத்துட்டாருன்னு பேசாம இருக்க முடியாது. சாப்பிட மட்டும் தான் வாய் திறக்கணும் போல இருக்கு. எனக்கு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில பேச தெரியாது. நான் பேசின வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபைட் மாஸ்டர் தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அண்ணா அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு தெரியாம எடுத்தது இல்லப்பா, நீ டென்ஷன் ஆகாத, நான் அப்படி பேசுறது எனக்கு வருத்தம் இல்லை, அக்கறையால ஏற்பட்ட வழி தான் அப்படி பேசுறதுக்கு காரணங்கிற மாதிரி சமுத்திரக்கனி தெரிவிச்சிருக்காராம். ஆக மொத்தத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசின விஷயம் கரெக்டு, பேசின விஷயம் தப்பு கிடையாது, அப்படியே நான் வீடியோ எடுக்கும்போது நான் பேசியிருந்தாலும் நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மை தானே சொன்னேன், அந்த தம்பி வீடியோ எடுத்து எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம வீடியோ எடுக்க நினைச்சு அந்த பையன் எடுத்துட்டாப்ல, அந்த பையன் வீடியோ எடுக்க நான் பார்த்துட்டேன், இந்த வீடியோ ரீச் ஆகணும், 4 பேருக்கு போய் சேரணும் தான் நான் வீடியோ எடுத்ததை கண்டுக்காம நடிச்சேங்கிற மாதிரி சமுத்திரக்கனி இப்ப தெரிவிச்சிருக்காரு. இவர் சொல்ற வச்சு பார்க்கும்போது விஜய் அப்புறம் த்ரிஷா விஷயத்துல நடிகர் பார்த்திபன் சொன்னார்ல, ஏதாவது 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கணும், குந்தவைய வீட்டிலே குந்த வைக்கணும்னு, அந்த மாதிரி விஷயங்களை இவர் இப்போ ஓப்பனா தெரிவிச்சிருக்காராம். அதுதான் வித்தியாசம். பார்த்திபனாவது நான் பேசின விஷயங்கள் தப்பு தான், பொது இடத்துல பொது மேடையில அப்படிப்பட்ட கருத்தை தெரிவிச்சிருக்க கூடாது மன்னிப்பு கேட்டாரு. ஆனா சமுத்திரக்கனி என்ன பண்ணிருக்காருன்னா, பேசின விஷயங்கள் தப்பு கிடையாது, அப்புறையே நான் பயப்படணும், பொது வழியில ஒருத்தர் கூட்டு வராருன்னா அதை பத்தி கருத்து தெரிவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதான் நான் செஞ்சேங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.